பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளில் நம்ம எல்லாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க தேவன் தருகிற இந்த மேலான கிருபைகளுக்காக ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதம் முழுவதும் உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் ஆண்டவர் கிருபையாக பாதுகாத்தார், தப்புவித்தார், ஏந்தினார், உயர்த்தினார், நடத்தினார். எத்தனை நல்ல தெய்வம்! அந்த தெய்வத்தை நோக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்படியே கண்களை மூடுவோமா, நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த மாதத்தின் முதல் நாளில் நம்முடைய சமூகத்தில் வரும்படியாய் நீ தருகிற அந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை கிருபையாக பாதுகாத்தீரே, எங்களை நடத்தி வந்தீரே, எண்ணி பார்க்கிறோம், நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் அப்படியே இருக்கிற இடங்களில் உள்ளத்தை திறந்து ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி மாத்திரம் செலுத்துங்களே. உள்ளத்தை திறந்து வாய்களின் வழியாக இயேசப்பா நன்றின்னு சொல்லி சொல்லுங்க. ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தினீரே அப்பா, எங்களை பாதுகாத்தீரே, எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே, உமக்கு நன்றி. Lord, we are so thankful to you for all the provisions. எங்களுடைய தேவைகளை எல்லாம் கொடுத்து சந்தித்து உயர்த்தினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுகிறோம். அப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளில் அப்பா, உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாக தேவன் கொடுக்கிற இந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். அடியேனை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. பாடல் வேளையில கர்த்தர் நீர் எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. செய்தி வேளையில எங்களை மறைத்து எங்களோடும் இணைந்திருக்கிற சகோதர சகோதரிகளோடும் குடும்பங்களோடும் கர்த்தர் நீர் தெளிவாய் பேசுவீராக என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறேன். கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறபடினாலே உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி மாத்திரம் செலுத்துகிறேன். ஆழத்தில் இருந்து நன்றி மாத்திரம் செலுத்துகிறேன். எங்களை முழுமையாக நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி, முழுமையாக நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதத்திற்கான நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவீராக. தருகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவஜனமே, இப்பொழுது கூட நல்ல கருத்து செறிந்த அனைவராலும் விரும்பி கேட்கப்படக்கூடிய ஒரு புதிய பாடலை என்னுடைய மனைவி பாட கேட்போம். அந்த பாடலின் வரிகள் நம்மோடு கூட பேசிட்டோம். பாடலை கேட்போமா? இனி விட்டு கொடுப்பதவும் இனி நடத்துகின்றவும்
பிரியமானவர்களே, அருமையான ஒரு பாடலை பாட கேட்டீர்கள். பாடலின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எப்பொழுதும் கூட ஆண்டோடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட, இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம், என்னை விட்டு கொடுக்காதவர். ஆமென். உங்களையும் என்னையும் விட்டு கொடுக்காதவர் ஆண்டவர் இயேசு. ஆமென். அல்லேலூயா. இதைத்தான் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். இந்த சத்தியங்களைத்தான் தேவன் நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறார். அதை உணர்த்துவனமாக அமைந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாய் தேவன் நம்மோடு கூட மைய வசனமாக பேச விரும்புகிற வார்த்தை யோவான் 6ஆம் அதிகாரத்துல 37வது வசனத்துல அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதே இல்லை. ஆமென். ஆண்டவர் இயேசு அருமையாக சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதே இல்லை. அவர் விட்டு கொடுக்காதவர். ஆமென். நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் விட்டு கொடுக்காத நல்ல தெய்வம் என்பதை என் வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. அந்த ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இன்றைக்கு இந்த மாதத்தில் முதல் நாளில் பேசும்படியாக விரும்புகிற காரியம், நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். இதை உணர்த்து மன்னமாக ஆண்டவர் இயேசு அநேக ஓமைகள் மூலமாக நம்மோடு கூட பேசினார் இல்லையா? அதை உணர்த்து மன்னமாக அமைந்த அருமையான ஒரு சத்தியத்தை தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11லிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் அடங்கியிருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். இந்த வசனங்களின் மூலமாக 3 காரியங்களை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அந்த வசனங்களை வாசிக்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11-12. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். 2 குமாரர். இளைய குமாரன் உலகத்தை பார்க்கிறான். தேவன் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிற முதல் குறிப்பு, நீங்களும் நானும் உலகத்தை பார்ப்போமையானா ஆண்டவர் இயேசு நம்முடைய தகப்பனுடைய அன்பை இழந்து போய் விடுவோம். இந்த இளைய குமாரன் உலகத்தை பார்க்கிறான். ஐயோ, என்னுடைய வயதில் உள்ள நண்பர்கள் எல்லாம் உலகத்தில் உள்ள சிறப்பான காரியங்களை தங்களுடைய கைகளில் வைத்திருக்கிறார்களே, தங்களுக்கு சொந்தமாக கொண்டிருக்கிறார்களே, நானும் அவ்வண்ணமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ள உலகத்தை பார்த்தபடினால ஆசை வருகிறது. அந்த ஆசைக்கு இடம் கொடுத்தபடினால ஆஸ்தியை பிரித்து கேட்கிறான். இன்றைக்கு மனிதர்களாகி நீங்களும் நானும் கூட, வாலிப தம்பிமார் தங்கச்சிமாரும் கூட, எல்லாரும் கூட இந்த உலகத்துல மற்றவர்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கிறோம் இல்ல. இவருடைய கைகளில் நல்ல சிறந்த மொபைல் இருக்கிறது, நல்ல கார், நல்ல பைக், நல்ல வீடு இருக்கிறது, இவர்களுக்கு நல்ல உயர்வு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது என்று சொல்லி மற்றவர்களை நீங்களும் நானும் பார்க்கிறோம், உலகத்தை பார்க்கிறோம். ஆகவே தான் 1 யோவான் 2:15, 16, 17 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் ஆண்டவர் இயேசுவினால, பிதாவாகிய தேவனால உண்டாக்கப்படவில்லை, இது பொல்லாத பிசாசினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. இந்த இச்சைகளுக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறான், உலகத்தை பார்க்கும்படியாக இடம் கொடுக்கிறான். தன் தகப்பனுடைய அன்பை இழந்து போகிறான். தன் தகப்பனுடைய அன்பை இழந்து அவன் தூரமாய் சொல்லுகிறான். நடந்தது என்ன? அடுத்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா 15, 13, 14 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அந்த வசனங்களின் மூலமாக நம்மோடு கூட பேசட்டும். ஆமென். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே
துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி, 15வது வசனத்தின் தொடக்கத்தையும் வாசிக்கிறேன். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த தேசத்தின் குடிகளில் உள்ள ஒரு மனிதனிடத்துல போய் அவன் ஒட்டி கொண்டான் என்று சொல்லி வேதம் அருமையாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரமாக சொல்லுகிறான். துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்கு தன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தி எல்லாம் அழித்து போடுகிறான். தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்தபடினால தேவனை விட்டு தூரமாக சொல்லுகிறான். தன் தகப்பனை விட்டு தூரமாக சொல்லுகிறான். நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில பாவங்களுக்கு இடம் கொடுக்கிறபடினால ஆண்டவருடைய அன்பிலிருந்து தூரமாக சென்று விடுகிறோமே. இந்த இளைய குமாரனும் அவண்ணமாகவே தூரமாக சென்று விடுகிறான். தன் கையில இருந்தது எல்லாத்தையும் செலவழித்தான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான் இல்ல? உங்களுடைய என்னுடைய கரங்களில நல்ல பணம் இருக்குமே, ஆனா அந்த பணத்திற்கென்று ஒரு கூட்டம் எப்பொழுதும் உங்களையும் என்னையும் சூழ்ந்து கொள்ளும் இல்ல? உங்களையும் என்னையும் சுற்றி வருவதை நம்ம அறிந்திருக்கிறோம். பணம் இல்லைன்னா ஆமா, எந்த கூட்டமும் நம்ம இடத்துல ஒட்டுவது கிடையாது. இந்த இளையகுமாரனுடைய கரங்களில நல்ல செழிப்பான பணம் இருந்தபடினால அவனை சுற்றிலும் ஒரு கூட்டம் இருந்திருக்க வேண்டும். துன்மார்க்கமாய் அவன் வாழுகிறான். ஒன்றை மறந்துவிடக்கூடாது. தேவன் இரண்டாவது குறிப்பாக நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிற காரியம், sin separates. பாவம் உங்களையும் என்னையும் தேவனிடத்திலிருந்து பிரித்தெடுத்து விடும். Anything that separates you and me from God is the enemy. உங்களையும் என்னையும் தேவனிடத்திலிருந்து எது பிரிக்கிறதோ அதுவே நமக்கு எதிராளி என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இளையகுமாரன் தன் தகப்பனிடத்திலிருந்து தன்னை பிரித்து செல்லுகிற உலகத்தின் ஆசபாசங்கள், துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு அவன் இடம் கொடுக்கிறான். அது தகப்பனுடைய அன்பில் இருந்து அவனை பிரித்து சென்று விடுகிறது. அது அவனுக்கு எதிரியாக மாறுகிறது. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பை விட்டு தூரமாக சென்று விடுகிறோமே, பாவங்களுக்கு இடம் கொடுக்கிறபடினாலே அது உங்களையும் என்னையும் தேவ சமூகத்திலிருந்து பிரித்தெடுத்து விடும். It will separate you. அது உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்து விடும். பவுல் எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது அருமையாக சொல்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாமிச இச்சையின்படி நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து பாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை எல்லாம் செய்து. இளையகுமாரன் தன்னுடைய மாமிசம் விரும்பினவைகளை எல்லாம் செய்வதற்கு அவன் இடம் கொடுக்கிறான். அதனுடைய முடிவு என்ன கண்மான தேவ ஜனமே? எல்லா ஆஸ்தியும் அழித்து போடுகிறான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்துல ஒரு பெரிய கொடிய பஞ்சம் உண்டு வருகிறது. துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை, sin separates. பாவம், துன்மார்க்கமான வாழ்க்கை உங்களையும் என்னையும் தகப்பனுடைய அன்பிலிருந்து பிரித்தெடுத்து விடும். அது எதுவாக இருந்தாலும் சரி, பணமோகமாக இருக்கிறதா, சிற்றின்ப மயக்கமாக இருக்கிறதா, அதை கண்டுணர்ந்து இந்த மாதத்தின் முதல் நாளில் நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்கு, நாம் நல்மனம் பொருந்துவதற்கு அழைக்கப்படுகிறோம் என்பதை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாய், நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். இளையகுமாரன் தன் துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு இடம் கொடுத்தபடினால அவன் தூரமாக சொல்லுகிறான். எல்லாவற்றையும் இழந்து போறான். இந்த தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, தன் தகப்பனுடைய வீட்டில் இருந்த பொழுது குறைவுனாலே அவனுக்கு என்னன்னு தெரியாது, நிறைவுகளையே கண்டிருந்தான். அவனுடைய தகப்பன் அவ்வளவாக அவனிடத்தில் அன்பு வைத்து அவன் கேட்டவைகள் எல்லாம் வாங்கி கொடுத்தா. இந்த கண்பான தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசுவின் அன்புல, நம்முடைய தகப்பன் இயேசுவின் அன்புல நீங்களும் நானும் இருக்கும் பொழுது நம்முடைய கேட்கிறவைகளை எல்லாம் அவர் சித்தத்தின்படியே நமக்கு செய்து கொடுப்பார்.
என் பிள்ளைக்கு எது கொடுத்தா நல்லா இருக்கும். அந்த அன்பை விட்டு நீங்க தூரமா போயிட்டீங்கன்னா, துன்மார்க்கத்திற்கு இடம் கொடுத்து தூரமா நம்ம சென்று விடுவோமே. ஆனா எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை நீங்களும் நானும் பார்க்கக்கூடும். அவன் குறைவுபட தொடங்கி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை, தூரம் சென்ற ஒரு வாழ்க்கை, பாவம் அவனை தன்னுடைய தகப்பனுடைய அன்பில் இருந்து பிரித்து விட்ட ஒரு வாழ்க்கை, குறைவுபட தொடங்குகிறான். இன்னும் பாருங்க, பாவம் நமக்குள்ள இருக்குமே, ஆனா அது இன்னும் இன்னும் உங்களையும் என்னையும் தூரமாக தகப்பனுடைய அன்பிலிருந்து கொண்டு சென்று விடும். ஒருவேளை அவன் இந்த இடத்துலயாவது குறைவுபட தொடங்கி விட்டோம் என்பதை உணர்ந்து ஒருவேளை மனம் திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் அவன் செய்யவில்லை. அந்த 15வது வசனத்தின், லூக்கா 15:15 தொடக்கத்தை வாசிக்கிறோம் பாருங்க. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அப்போ இந்த வசனம் என்ன காண்பித்துக் கொண்டிருக்கிறது? அவனுக்குள்ள துன்மார்க்கமான வாழ்க்கை இருக்கு, பாவம் நிறைந்த வாழ்க்கை இருக்கு. அப்படி இருந்தபடினால அவனுக்குள்ள இருந்து பேசக்கூடிய ஒரு சத்தத்தை கேட்கிறான். இனி நீ ஆண்டவர் இயேசுவிடத்துல வந்தா, கர்த்தரிடத்துல வந்தா உனக்கு விமோச்சனம் இல்லை, நீ பாவி, உன் வாழ்க்கை அவ்வளவுதான். துன்மார்க்கத்துக்குள் அவன் ஜீவித்தபடினால அவன் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி அவனுக்குள் பேசின சத்தம் வந்தபடினால தகப்பனிடத்தில் வருவதற்கு அஞ்சினவனாக மீண்டும் தூரமாக செல்லுகிறான். அந்த தேசத்து குடிகளில் ஒருவரிடத்தில் போய் ஒட்டி கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் பாவத்துக்கும் துன்மார்க்கமான வாழ்க்கைக்கும் இடம் கொடுப்போமேனா, அது உங்களையும் என்னையும் தேவனுடைய தகப்பனுடைய அன்பிலிருந்து பிரித்து விடும். அது மாத்திரமல்ல, இன்னும் தூரமாய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இயேசுடைய அன்பிலிருந்து தூரமாக்கி விடும் என்று சொல்லி என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. குற்ற மனசாட்சி, நீ பாவம் செய்தி இல்லை, அன்னைக்கு தவறு செய்தி இல்லை, அவ்வளவுதான் உன் வாழ்க்கை. தூரமாய் அவனை கொண்டு சென்று விடுகிறது. உலக மனிதனுடைய கரத்துல தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிறான். அவனிடத்துல போய் அவன் ஒட்டி கொள்ளுகிறான் என்று சொல்லி என் வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. அந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் பிற்பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. நல்ல கவனிக்கணும். அவனுடைய துன்மார்க்கமான வாழ்க்கை அவனுடைய அடையாளத்தையே கெடுத்து போடுகிறது. Perverted life will destroy your identity. தகப்பன் வீட்டில் நீங்க ராஜகுட்டி இல்ல, நீங்க மைனர். உங்க தகப்பனுடைய அன்பு உங்களுக்கு இருக்குமேனா அங்க நீங்க தான் அதிபதி. ஆமா, அங்கே ராஜ மரியாதை உங்களுக்கு உண்டு. உங்க தகப்பனுடைய வீட்டில் அவன் அந்த தேவன் கொடுக்கிற அந்த கிருபையின் ஸ்தானத்தை இழந்தவனாக, அந்த அடையாளத்தை தன்னுடைய துன்மார்க்கமான வாழ்க்கையினால அவன் துளைத்து போடுகிறது என் வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படியாக அனுப்புகிறான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்த அதையும் ஒருத்தனும் கொடுக்கல. 3வது காரியம், துன்மார்க்கத்திற்கு இடம் கொடுப்போமேயானா அது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு வைத்திருக்கிற அடையாளத்தையும் அந்தஸ்துகளையும் அது குலைத்து போட்டுவிடும், அது உடைத்து போட்டுவிடும். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான சகோதரனை சகோதரி, இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். இன்னும் சிந்தனையில, இன்னும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோமோ, இட் வில் டெஸ்ட்ராய் யுவர் ஐடென்டிட்டி. இட் வில் டெஸ்ட்ராய் யுவர் ஐடென்டிட்டி. இளைய குமாரனுடைய வாழ்க்கையில் அவனுடைய துன்மார்க்கமான வாழ்க்கை, அவன் தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற அந்த அடையாளத்தை, அந்த அந்தஸ்தை, தன் தகப்பன் அவனுக்கு கொடுக்க விரும்புகிற அடையாளத்தையும் அந்தஸ்தையும் இழந்தவனாக அவன் காணப்படுகிறான். எல்லாவற்றையும் இழந்தவனாக காணப்படுகிறான். அந்த தவிட்ட திங்கன்னு நினைக்கிறான், அதுவும் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. உடைக்கப்பட்ட அந்த நேரத்தில் வேதம் அருமையாக சொல்கிறது, அவன் புத்தி தெளிந்தான். லூக்கா 15ஆம் அதிகாரம்
17வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். 18வது வசனம், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். 19வது வசனம், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. புத்தி தெளிந்த ஒரு சூழ்நிலைக்குள் அவன் வருகிறான். புத்தி தெளிந்த ஒரு சூழ்நிலை. ஆமென். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் ஆண்டவர் தகப்பன் நம்மை நேசிக்கிற அந்த அன்பை உதாசனம் பண்ணி விடுகிறோம். நல்ல மேய்ப்பன் நம்மை தேடி வந்தார். ஆமென். நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை தேடி செல்லல, அவர் உங்களையும் என்னையும் தேடி வந்தார். மந்தையில சேர்த்து நல்ல மேய்ச்சல்களை உங்களுக்கு எனக்கும் கொடுக்க விரும்பினார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நம்முடைய வாழ்க்கையை செழிப்புள்ளதாக மாற்ற அவர் விரும்பினார். ஆனா மந்தையில உள்ள ஆடுகளாகி நீங்களும் நானும் நல்ல மேய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு இங்கும் அங்குமாக துள்ளி திரிகிற மந்தமான ஆடுகளைப் போல இங்கும் அங்கும் துள்ளி திரிந்தோம் அல்லவா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பங்க புத்தி தெளியும்? எல்லாரும் நம்மளை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகுதான் ஆண்டவரை தேடுவோம். செழிப்பா ஆண்டவர் நம்ம ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது உணர்வுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை தேடுவதே கிடையாது. எல்லாம் இழந்து போன பிறகுதான் நீங்களும் நானும் ஆண்டவரையே தேடுவதற்கு விரும்புவோம். இல்ல, இவனுடைய வாழ்க்கையில தவிடும் கிடைக்காம போயிடுச்சு. இளையகுமாரனுக்கு அவன் அழுது புலம்பி இருக்கணும். அவனுடைய புத்தி தெளிகிறது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. எல்லாவற்றையும் இழந்தவனாக, ஐயோ நான் துன்மார்க்கனாய் வாழ்ந்து விட்டேனே, அவனுடைய இருதயத்தில் அவன் நினைக்கிறான், என் தகப்பனுடைய வீட்டில் எல்லாருக்கும் உணவு உண்டே, கூலிக்காரருக்கு உணவு உண்டே, என் தகப்பனிடத்துல போய் நான் கூலிக்காரனாக வந்து விடுகிறேன் என்று சொல்லி நான் போய் கெஞ்சட்டும் என்று சொல்லி 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பாகத்துல, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துல வந்தான். எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த மாதத்தின் முதல் நாளில் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். எழுந்து புறப்பட்டு ஆண்டவர் இயேசு நம்முடைய தகப்பனிடத்துல புறப்பட்டு வாருங்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களையும் என்னையும் நம்மையும் விட்டு கொடுக்காத நல்ல தெய்வம் நமக்கு உண்டு. அவரிடத்துல புறப்பட்டு வாருங்கள். இளையகுமாரன் புறப்பட்டு வருகிறான். நடந்தது என்ன? லூக்கா 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். எத்தனை அன்பு பாருங்க. தூரமாய் சென்ற மனிதன், துன்மார்க்கமாய் வாழ்ந்த மனிதன், உல்லாசமாய் நாட்களை செலவிட்ட மனிதன், ஆஸ்திகளை எல்லாம் இழந்த ஒரு மனிதன், தூரமாய் சென்ற மனிதன், தகப்பன் அவனுடைய வரவுக்காக எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, அன்பான குடும்பங்களே, உங்களுடைய வரவுக்காக ஆண்டவர் இயேசு நல்ல மேய்ப்பன், நல்ல தகப்பன் நமக்காக காத்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய மகன், மகள், என் குடும்பம் என்னிடத்துல வந்து விடாதா? அப்படி வருவதற்கு நம்ம அர்ப்பணிப்புமே. ஆனா அவர் மனதுருகி ஓடி வந்து நம்மை கட்டி அணைத்துக் கொள்வாராம். அல்லேலூயா, சதமாய் ஹல்லேலூயா. 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 15:21. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். 24வது வசனம், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமென், ஹல்லேலூயா.
சத்தமாய் ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் நாளில் தகப்பனுடைய அன்புக்குள்ள நீங்க வருவீங்க. ஆனா நீங்களும் நானும் வருவோமே. ஆனா ஆண்டவர் இயேசு நல்ல தகப்பன் சந்தோஷத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் நல்ல வஸ்திரம், உங்களுக்கும் எனக்கும் முத்திரை மோதிரம், உங்களுக்கு எனக்கு முத்திரை கொடுக்கும்படியாக, முத்திரை மோதிரத்தை கொடுக்கும்படியாக, மோதிரத்தை போடும்படியாக விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, பாதரட்சைகளை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். தன்னுடைய அந்தஸ்தை இழந்தபடியினால அந்த நாட்களில் அடிமைகளாக வேலை செய்யும்படியாக பிடிக்கப்படுகிறவர்களுடைய கால்களில் செருப்பு இருக்காது. ஒருவேளை உடைய வாழ்க்கை மிகவும் கூனி குறுகி காணப்படும். ஆகவே தகப்பனுடைய அன்புக்குள்ள வந்த உடனே காஸ்ட்லியான டெஸ்ட் மறுபடியும் கொடுக்கப்படுகிறது. அருமையான மோதிரம். ஆமென். அந்த மோதிரத்துல ஒருவேளை ஒரு அதிகாரம் இருந்திருக்க வேண்டும். என்னுடைய குமாரன் சொல்கிறதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மோதிரம் உடைய கைகளில் கொடுக்கப்படுகிறது. பாதரட்சை. இழந்து போனவைகளை எல்லாம் அவன் திரும்ப பெறும்படியாக தகப்பனுடைய அன்பு அதை செய்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவிடத்துல திரும்பி வரும் பொழுது, இந்த மாதத்துல முதல் நாளில் ஆண்டவரை நான் திரும்பி வருகிறேன் என்று சொல்லும் பொழுது, உங்களையும் என்னையும் விட்டு கொடுக்காத நல்ல தெய்வம் ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் அள்ளி அரவணைத்து முத்தமிட்டு மீண்டும் உங்களுக்கு இழந்து போனவைகளை திரும்ப கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியோடு உங்களையும் என்னையும் நம்முடைய சமூகத்தில் சேர்த்துக் கொள்ளும்படியாக விரும்புகிறார். விட்டு கொடுக்காதவர் அவர். ஆமென். யோவான் 3:16 வேதம் அருமையாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்க அவரை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். விசுவாசிக்கிறவன் எவனோ, இதை கேட்கிற நீங்க யாராக இருந்தாலும் சரி, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், என்னை விட்டு கொடுக்காத நல்ல தெய்வம் இயேசு என்று சொல்லப்படுகிறது. அந்த நல்ல தெய்வமாகி இயேசுவே, உம்மை நான் விரும்புகிறேன், உம்மை நேசிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து அவரை அழைப்பீர்களேனா, அவர் உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக விரும்புகிறாராம். யோவான் 15:16 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் அவரை தேடி செல்லவில்லை, அவர் தேடி வந்தாராம். தேடி வந்த நல்ல தெய்வத்தை தேடி நாம் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். 1 யோவான் 2:1-2 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, என் ஆண்டவர் இயேசு நல்லதொரு கிருபாதார பலி இன்றைக்கும் உங்களுக்காக எனக்காக என் மகன் என் மகள் என்று சொல்லி பிதாவாகி தேவனுடைய வலது பாரிசத்துல மன்றாடுகிற நல்லதொரு கிருபாதார பலியாக இருக்கிறாரே. நல்ல தகப்பனாக இருக்கிறாரே, நல்ல மேய்ப்பனாக இருக்கிறாரே. வந்து விடுவோம், அவருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடுவோம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஓசியா 14:1 நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. திரும்புவோமையா? நான் 4வது வசனம் அருமையா சொல்லுது, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு என்று சொல்லி இந்த மாதத்தின் முதல் நாளில் நம்ம மீண்டும் திரும்புகிற வேளையில் மீண்டும் நம்மை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய், வார்த்தைகளை கொண்டு. இன்றைக்கு வார்த்தைகளை தேவன் நமக்கு காண்பித்து கொடுத்தாரு. லூக்கா 15 ஆமென் 17வது வசனத்தில், மனம் திரும்பினவனாக, ஜீவன் பெற்றவனாக, மாற்றமடைந்தவனாக, உணர்வடைந்தவனாக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற பட்சத்தில் தகப்பன் இளையகுமாரனை சேர்த்துக் கொள்ளுகிறத பார்க்க முடிகிறது. அதே போல வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் நீங்களும் நானும் மனம் திரும்பி வருவோமேனா, இந்த மாதத்தின் முதல் நாளிலேயே கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அப்படியே கண்களை மூடுவோமா? நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா, நன்றி 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 நன்றி. எல்லாரும் நன்றி செலுத்துங்க. என்னை விட்டு கொடுக்காதவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. என்னை நான் இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல தெய்வமே உமக்கு நன்றி. எங்களை விட்டு கொடுக்காமல் உம்முடைய அன்பினால் நிரப்பி நடத்துகிறவரே, ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவரே, உயர்வுகளை தருகிறவரே, எங்களை
குணமாக்குகிறவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உள்ளத்தை திறந்து சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர் நீர் அல்லவோ ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்காதவர் நீர் அல்லவோ. நீ நல்ல தகப்பனாயிற்றே, இளைய குமாரனை அள்ளி அரவணைத்த தகப்பனை போல அப்பா நாங்களும் துன்மார்க்கத்தில் இருந்தோம். இந்த மாதத்தின் முதல் நாளில் அவைகளை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. அதை விரும்புகிறார் கர்த்தர். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, கண்களினால மாமிசத்தினால ஜீவனத்தின் பெருமையினால நாங்கள் பாவம் செய்தோம், அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே வார்த்தையை கொண்டு உடைய சமூகத்தில் மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களை கிருபையாய் மன்னித்து எங்களை சிநேகித்து உடைய அன்பினால நிரப்புங்கப்பா, உடைய ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க. சகோதரனை சகோதரி அன்பான குடும்பங்களை நீங்க ஒப்பு கொடுக்கிற வேளையில கர்த்தர் இந்த அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ரைட் நோ யூ ஆர் பீயிங் டெலிவர்ட். இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவையோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். கட்டப்பட்ட உங்களை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார். சிறைப்பட்ட சிறையிருப்புகள் மாற்றப்படுகிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கர்த்தர் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். உன்னை மாறாவின் கசப்புகளை கர்த்தர் மதுரமாய் மாற்றும்படியாக விரும்புகிறார். உன் நோய்களை கர்த்தர் குணமாக்கும்படியாக விரும்புகிறார். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகளை, அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஏற்றுக்கொள்ளுங்க. உம்முடைய மார்போடு அணைத்துக் கொள்ளுங்க சுவாமி, மார்போடு அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. என்னுடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவன் நீர் அல்லவோ ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் நீர் அல்லவோ ஆண்டவரே. உடைய கரத்துக்குள்ளாக முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தில் என்னென்ன தேவைகளோடு இணைந்து இருக்கிறார்களோ ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தருடைய சுத்தத்தின்படி நீ செய்து கொடுப்பீராக. கர்த்தர் செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி. வெளியேறப்பட்ட அற்புதமாகிய ரட்சிப்பை எங்களுக்காக இலவசமாய் சிலுவின் மூலமாய் பெற்றுக் கொடுத்தீரே, அந்த உன்னதமான அற்புதத்தினால எங்களை ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பா. முதல்ல எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய நீதியுடைய ராஜ்யத்தின் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே. உலக தேவைகளை பின்பதாக எங்களுக்கு தாங்க. ரட்சிப்பு என்ற உன்னத அனுபவம் அற்புதம் எங்களுக்கு போதும் சுவாமி. பின்பதாக மற்ற அற்புதங்களை எங்களுக்கு தாங்க. கர்த்தர் தருகிறபடினாலும் உமக்கு நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிற வெறுமையாக்குகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை விட்டு கொடுக்காதவர் ஆண்டவர் இயேசு என்கிற உணர்வோடு நாங்கள் உறுதியாய் பிடித்துக் கொண்டு மென்மேலும் வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்யுங்க. சேகரப்படினாலும் உமக்கு நன்றி. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஏசப்பா நாங்கள் உங்களுக்கே செலுத்துகிறோம். ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து செல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you. God bless you all.